அந்த போலீஸ் ஆபீசரை பிடிக்கல. ஆனா எனக்கு அந்த நாய் பிடிச்சிருந்தது. ஆனா எனக்கு புரியாத விஷயம் உங்களோட அரேஞ்ச் மேரேஜஸ் தான். எப்படி நீங்க முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? இங்க 100% மேரேஜ் இப்படி தான் நடக்குது. அவ்வளவு எங்க அம்மா எங்க அப்பாவை முதல்ல எப்ப பார்த்தாங்க தெரியுமா? எப்ப? கல்யாணத்துக்கு அன்னைக்கு தான். Really? Yes. That's amazing. இத்தனை வருஷமா அவங்க ஒண்ணவே இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது சரி, நீங்க உங்க ஃபேமிலியை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அம்மா வந்து சின்சினாட்டில இருக்காங்க. அப்பா? தெரியாது. தெரியாதா? Well, நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா எங்க அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஓ, I'm sorry. It's okay. உங்களுக்கு பிரதர் சிஸ்டர்ஸ் யாரும் இல்லையா? Of course. இருக்காங்க. ஆனா எப்பயாவது தான் அவங்கள பார்ப்பேன். ஓ, I see. ஆனா உங்க ஃபேமிலி இவ்வளோ சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கிறத பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஃபேமிலியில நானும் ஒருத்தனா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். Sure, John. என்னங்க, பேப்பர்ல மணமகள் தேவை பக்கம் பாத்தீங்களா? படிக்கிறேன் கேளுங்க. அகமதாபாத்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியரா, சம்பளம் 1 லட்சம் ரூபாயா, உயரம் 5.5 அடி. பரவாயில்லைங்க. என்ன சொல்றீங்க நீங்க? என்கிட்ட கேட்டா உன் பொண்ணை கேளு, அவதானே முடிவு எடுக்கணும். வாணி, என்னம்மா சொல்ற? 1 லட்சம் ரூபாய் சம்பளம். எரிச்சலா இருக்கு. பிளேட மாத்தலையா? வாணி, இப்படி பேசாமல இருந்தா என்னமா அர்த்தம்? பதில் எழுதி போடலாமா வேண்டாமா? நிர்மலா, அந்த குமார பத்தி நான் எத்தனை முறை தலையில அடிச்சிருக்கேன். ஐயோ, பாத்துங்க. கேக்குறீங்களா? அவனுக்கு என்ன குறைச்சல்? ஒஸ்தியான படிப்பு, பெரிய உத்தியோகம், நல்ல குடும்பம். அவர் நாய் கூட நல்லா குலைக்குது. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க மாமா. அந்த நாய் எவ்வளவு பரிசு வாங்கிருக்கு தெரியுமா? குலைக்கிறது இல்லையா? ஐயோ அப்பா. வாணி, குமார பிடிக்கலன்னா சொல்லு. நம்ம ஆடிட்டர் பாஸ்கர் சொன்னாரே, கணேஷ்னு, பெங்களூர்ல MBA முடிச்சிருக்கான். அந்த பையனை பார்க்கலாம். சரி, அவனையும் பிடிக்கலன்னு வச்சுக்கோயே, நம்ம சிங்கப்பூர் சுந்தரோட தம்பி, அவனை பார்க்கலாம். சிங்கப்பூர்ல பெரிய ஹோட்டல் வச்சிருக்கான். நீ வந்து பூரி பொங்கல் இட்லி டேய். பூரி பொங்கல் இட்லி வடை பூரி பொங்கல். நிர்மலா, அகமதாபாத், பெங்களூர், சிங்கப்பூர்னு கண்ணுக்கே தெரியாத ஊர்ல பையனை பாக்குறீங்களே. இதே ஊர்ல இருக்கிற குமார பத்தி நான் உங்ககிட்ட எவ்வளவு சொல்றேன், கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. அவன் நம்ம வாணிக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கான். பொருத்தம் இருக்கலாம், ஆனா பிடிச்சிருக்கணுமே. எல்லாரும் பிடிச்சா பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் ஆனதும் தன்னால பிடிச்சிரும்பா. அனுபவம் பேசுது. வாணி, உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா அந்த பையனை பிடிச்சிருக்கான்னு நாங்க கேக்குறத விட உனக்கு எந்த மாதிரி பையனை பிடிக்கும்னு சொல்லு, அந்த மாதிரி நாங்க பாக்குறோம். வாணி, உனக்கு பிடிச்சிருந்தா போதுமா, எங்களுக்கு சம்மதம். உன் சந்தோஷம் தானே எங்களுக்கும் சந்தோஷம். சொல்லுமா. அம்மா, நான் ஒருத்தரை விரும்புறேன். விரும்புறேன்னா? லவ் பண்றேன். லவ் பண்றியா? யார? ஜான். யாரு? ஜான் மெக்கன்சி. ஜான் மெக்கன்சி. ஜான் மெக்கன்சி யார் அவன்? போய் ஒரு அமெரிக்காக்காரனையா லவ் பண்ணோம். அவன் கல்ச்சர் என்ன, நம்ம கல்ச்சர் என்ன? அதனால என்ன? அவனுக்கு நம்ம கல்ச்சர் பிடிச்சிருக்கு, தினம் கோயிலுக்கு போறான். நமக்கு கோயில் எந்த பக்கம் இருக்குன்னு கூட தெரியாது. அவன் அதுக்காகத்தான் அமெரிக்கால இருந்து வந்திருக்கான். பேச வந்துட்டா. நம்ம பொண்ணு எப்படி அவங்கிட்ட போய் புரிஞ்சு போச்சு. இது எல்லாமே அவனோட வேலைதான். ஒன்னும் தெரியாது என் பொண்ணு மனசை கெடுத்துட்டான். அவங்க வந்தது கோயில் ஆராய்ச்சிக்கு இல்ல, என் பொண்ணு மனசை கெடுக்கிறதுக்கு. நம்ம பொண்ணு ஒண்ணும் சின்ன குழந்தை கிடையாது. எது நல்லது எது கெட்டதுன்னு அவளுக்கும் தெரியும். சுமாரு, என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இது எல்லாத்துக்கும் அந்த பையன் காரணம். That rascal is responsible for all this. ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் பொண்ணு ஒரு அமெரிக்காக்காரனை கல்யாணம் பண்றதை நான் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டேன். மிஸ்டர் ஜான் மெக்கன்சி. ஹலோ சார், மேம். உங்களால எப்படி இப்படி ஒரு காரியம் செய்ய முடிஞ்சது? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஓ, எங்க படிக்க கூடாதா? இது பார், இந்த கதையெல்லாம் வேண்டாம். உண்மையை சொல்லு, என்ன நடந்ததுன்னு சொல்லு. முதல்ல அவர் எந்திரிக்கட்டுங்க. இங்க பாரு ஜான், வெளிப்படையா சொல்லு, உனக்கு என்ன வேணும்?
இப்போ எனக்கு பசிக்குது. ரொம்ப அறிவாளித்தனமா பேசுறதானப்பா? இது பார், இந்த நிமிஷமே என்கிட்ட உண்மையை சொல்லு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. நான் எந்த வித தப்பும் செய்யலையே. ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்கிட்ட நடிக்காத. நான் என்ன முட்டாளா? நான் உங்ககிட்ட சொன்னது ஏதோ அவருக்கு தெரியாது. ஒண்ணுமே தெரியாதுன்னா அப்ப எல்லாம் உன் கற்பனையா? ஆமா, என் தப்புதான். ஓ வெயிட் a minute. உன் தப்பா? என்ன மாதிரி தான் நீங்களும் நினைக்கிறீங்கன்னு தப்பா நினைச்சு என்ன சொன்ன? that I love you. என்னையா? ஆனா நீங்க என்ன விரும்பலன்னு எனக்கு தெரியும். Oh no, but I do. I love you. நிஜமாவா? சத்தியமா நான் உன்னை மனப்பூர்வமா விரும்புறேன். Yeah. I love you, Vani. Excuse me, இங்க என்ன நடக்குது? தேவி மகாத்மிய ஜபம் நடக்கிறது. எவ்வளோ நேரம் நடக்கும்? ஏன்? நான் சுவாமிஜி கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கணும். இன்னைக்கு முழுக்க நீங்க சுவாமியை பார்க்க முடியாது. இந்த முகூர்த்தம் 1000 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். இன்னைக்கு சூரிய அஸ்தமிக்கிற சமயத்துல அம்பாள் சிவபெருமானோட ஆனந்த தாண்டவத்துல கலந்துக்க போயிடுவா. நாளைக்கு மறுநாள் சூரிய அஸ்தமன சமயத்துல திரும்பி வந்துடுவா. அது வரைக்கும் இந்த யாகம் நடந்துட்டு இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, முக்குத்தி அம்மன் இல்லையா? எஸ் நன்றி. சார் எஸ். நோ பர்மிஷன், நோ போட்டோ, நோ கேமரா இன்சைட். Come on. ஒரே ஃபோட்டோ. எடுக்கக்கூடாதுன்னா எடுக்கக்கூடாதான். ப்ளீஸ். எடுக்கக்கூடாதுன்னா எடுக்கக்கூடாதான். ஓகே. எடுங்க சார். நன்றி நண்பா. போட்டோ எடுக்கக்கூடாதுன்னா எடுக்கக்கூடாதான். எடுங்க சார். எனக்கு புரியல. எடுன்ற வேணான்ற, எடுன்ற வேணான்ற, எடுன்ற வேணான்ற. எடுங்க சார். ஓகே. கோயில் சார், உண்டியல் சார். கோயிலுக்கு ஒன்றிலுக்கு. தேங்க்யூ. நன்றி. 100 ரூபா குத்து மதிப்பா $2. ஓகே, இன்னைக்கு இது போதும். Hey, என் கேமரா. Wait a minute. ஜான், நீ பண்ணினது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமோ? அந்த அம்பாளோட சக்தியை பத்தி உனக்கு தெரியாது. தப்பு செஞ்சவா தண்டனை அனுபவிச்சுட்டு ஆகணும். மன்னிச்சிடுங்க. ஆனா என் கேமராவை தர முடியாது. நான் போட்டோ எடுக்கவே இல்லை. நீ போட்டோ எடுக்கணும்னு நினைச்சியே அதுவே பெரிய தப்பு தான். ஏதோ பாருங்க, நான் போட்டோ எடுக்க முதல்ல